They say age brings you maturity and wisdom. But what if I told you it's not actually the age that makes you mature, but responsibilities? மெச்சூரிட்டிங்கிறது நம்ம எவ்வளோ பர்த்டேஸை செலிப்ரேட் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள், சேலஞ்சஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்திருக்கோங்கிறதையும் பொறுத்து. எந்த ஒரு மெச்சூர்டான பர்சனுக்கும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் டெஃபினட்டாக இருக்கும். அந்த பர்சனோட மெச்சூரிட்டியை இந்த 3 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸை வச்சு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு அன்ஃபேவரபிளான சுச்சுவேஷன்ஸ்லையும் இந்த மாதிரி பர்சன் ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி அவங்களோட எமோஷன்ஸை தேவையில்லாமல் வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே அடாப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தே ஆல்வேஸ் ட்ரை டு மெயின்டைன் அ பாசிட்டிவ் அவுட்லுக். செகண்ட், எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க எப்போவுமே ரொம்ப ஆக்டிவ் லிசனர்ஸாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பேசும்போது அவங்கள ரொம்ப பொறுமையாக லிசன் பண்ணி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ரெஸ்பெக்டும் பண்ணுவாங்க. தேர்ட், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க கிட்ட என்றைக்குமே ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அண்ட் தே ஓ தெம்செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ப்ரோஆக்டிவாக அப்ரோச் பண்ணுற குவாலிட்டியும் இருக்கும். ஐ டெல் மை மென்டீஸ், அட் டைம்ஸ் யூ மீட் அ பாய் ஹூ இஸ் 40 அண்ட் யூ மீட் அ மேன் ஹூ இஸ் 18. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், சேலஞ்சஸ், நீங்கள் எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே உங்களோட நல்ல மெச்சூர்டு பர்சனாலிட்டியாக மாற்றும். அண்ட் யூ ஆர் ஆல்சோ அ லீடர் இன் மேக்கிங். ஃபாலோ மீ, ஸ்டே இன்ஸ்பயர்ட்.